ஸோ நான் இப்போ என்னோட இமெயில் கொடுக்குறேன். இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஆக்சஸாக ஃபுல் டைம் ஆக்சஸான்றதை நம்ம இன்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா இது உங்களோட அக்கௌண்ட் தான், உங்களோட பார்ட்னர் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள் எந்த பிஸ்னஸ் அசெட்டை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்றது. உங்களுக்கு எதுவுமே இல்லை, பேஜெலாம் எதுவுமே இல்லைனா இங்கே எதுவுமே காட்டாது. இப்போ பேஜெலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் காட்டுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஆக்சஸுமே நீங்கள் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்தோன்னே எப்போயுமே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்றப்ப எவ்ரிதிங் ஃபுல் கண்ட்ரோல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகும்போது என்ன ஆகுனா, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆக்சஸ் ஒவ்வொரு ஆக்சஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எது முக்கியமோ அந்த ரோல்ஸ் மட்டும் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். சென்ட் இன்விடேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயிலில் வந்து ப்ரைமரி இமெயிலில் வரும், இல்லாட்டா ப்ரொமோஷன் இமெயிலில் வரும். அதில் வந்து இன்விடேஷன் வந்திருக்கும். அந்த இன்விடேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே அட்மின் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் இன்வைட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்ட்னர்ஸ். நான் சொன்ன மாதிரி வேறு யாராச்சும் இந்த பிஸ்னஸ் மேனேஜரில் பார்ட்னரை ஆட் பண்ணோம், அவங்களும் எல்லா ஆக்சஸும் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ பீப்பிள்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸுன்ற டேபில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்குது. நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப அந்த பேஜஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் மேனேஜரில் உங்களுக்கு 2-3 பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் 2-3 பேஜஸ் ஆட் பண்ணணுமானு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆடுன்னு கொடுத்துட்டு ஆட் எக்ஸிஸ்டிங் பேஜ் ஆர் கிரியேட் எ நியூ பேஜ் 2 இது இருக்குது. இல்லை ஆல்ரெடி ஒரு பேஜ் இருக்குன்னா நம்ம ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம். ஸோ ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் பேஜ் நம்ம கொடுக்க போகும்போது அது வந்து டைப் பண்ண சொல்லும். அந்த ஃபேஸ்புக் யூஆர்எல், அந்த பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராப் டவுனில் வரும். ட்ராப் டவுனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பேஜஸ் ஆட் பண்ணுறோம், ஒரு 3-4 பேஜ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஆட் அக்கௌண்ட். ஆட் அக்கௌண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம கேம்பெயினே ரன் பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸ் மேனேஜருக்கு ஐ திங்க் வந்து 3 to 4 வந்து ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண விடுவாங்க. அதுவும் ஒன்றா தான் க்ரியேட் பண்ண விடுவாங்க. சில அக்கௌண்ட்டில் வந்து 2-3 அக்கௌண்ட் அட் அ டைம் கூட க்ரியேட் பண்ண விடுவாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸு, டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி. அதனால் இந்த ஆட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த பிஸ்னஸ் மேனேஜர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் ஆட் அக்கௌண்ட்டில் வந்து நான் இப்போ வந்து டம்மியாக ஒரு ஆட் அக்கௌண்ட் போடுறேன், ஜாம் பர்னர்னே போடுறேன். உங்களோட பிஸ்னஸ் நேம் நீங்கள் என்னமோ அதை போடலாம், இல்லை வேறு எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பெர்த்தில் இருக்கிறனால நான் பெர்த்தோட டைம்லைன் கொடுக்குறேன். அண்ட் ஏயுடி நம்ம ஐஎன்ஆர் நம்ம இந்தியாவில் கொடுக்கணும். இந்தியனோட ஐஎஸ்டி டைம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அடுத்தவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். கண்டிப்பாக இது நம்மளோட பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். ஏஜென்சியாக இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் பிஸ்னஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஆடட் யூ கான்ட் ரிமூவ் த ஆட் அக்கௌண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆட் அக்கௌண்ட் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம எத்தனை ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் அதை டெலீட் பண்ண முடியாது. அட் லாஸ்ட் வரைக்கும் அது நம்மள்ட்ட அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ பின்னாடி பார்க்க போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஆட் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் ஆட் பண்ணணும். பேமெண்ட் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை கேம்பெயினே பண்ண விடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டாலர்ஸு பேமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கார்டு ஆட் பண்ண போகிறீங்கன்றத கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா கார்டு வந்து ஆட் பண்ணி சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்களால வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். இதுக்கப்புறம் டேட்டா சோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டேட்டா செட்டுன்னு இருக்குது. இந்த டேட்டா செட்டுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.